என்ன சுவாமி, நீங்க இப்ப வந்தீங்களா? என்ன எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருந்தா என்னோட கணவரையாவது நீங்க காப்பாத்தி இருக்கலாம். இப்ப என்ன பண்ணுவேன்? நான் எல்லாரையும் எழுந்துட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். குமுத் ஸ்ரீதர் கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஆச்சாரியா ஸ்ரீதர் இறந்து போன குமுதோட கணவரோட கண்ணை மூடிட்டு அவர் சொல்றாரு, யோகேஷோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இப்படி சொல்லிட்டு ஆச்சாரியா ஸ்ரீதர் யோகேஷோட உடம்ப உத்து பார்க்கறாரு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாரு. யோகேஷோட உடம்பு முழுவதும் ரத்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புல பல இடத்துல கத்தியால குத்தப்பட்ட காயங்கள் இருந்தது. அவரோட நெஞ்சில கத்தியே இருந்தது. அது மட்டும் இல்லாம நகங்கள் கூட பிடுங்கப்பட்ட மாதிரி இருந்தது. கால் விரல்கள் கூட வெட்டப்பட்டிருந்தது. ஆச்சாரியா ஸ்ரீதர் இறந்து போன யோகேஷோட உடலை பார்த்து ஏதோ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு பக்கத்துல இருக்கிற ரூம்ல யாரோ ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த ரூம்ல லட்சுமி உயிரோட தான் இருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துப்போம். குமுத், அவங்கள சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். ஆச்சாரியா ஸ்ரீதர் இப்படி சொல்லிட்டு லட்சுமியோட ரூமை நோக்கி நடக்கிறாரு. அங்க போய் லட்சுமிக்கு சுயநினைவு கொடுக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவ செத்து போகட்டும். அவ வாழ்ந்து என்ன பண்ண போறா? இவ எல்லாம் நாசம் பண்ணிட்டா. இப்ப நடந்தது எல்லாமே இவளாலதான். இன்னைக்கு என்னோட வீட்டுக்காரர் இந்த நிலைமையில இருக்கிறார்னா இவதான் காரணம். குமுத் தான் கணவர் யோகேஷ் இறந்ததை நினைச்சு ஆச்சாரியா ஸ்ரீதர் கிட்ட இப்படி கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சாரியா உடனே பின்னாடி திரும்பி குமுத்தை பார்த்து சொல்றாங்க, இல்ல நீங்க போய் சொல்றீங்க குமுத். லக்ஷ்மி இதை பண்ணிருக்கவே மாட்டா. நீங்க இதை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஆச்சாரியா ஸ்ரீதர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ லக்ஷ்மி திடீர்னு ரத்தவாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. மயங்கி கிடந்த லட்சுமியோட கண்கள்ல இருந்தும் ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆச்சாரியா ஸ்ரீதர் உடனே லட்சுமியோட கண்ணை திறந்து பார்க்கறாரு. அதை பார்த்த உடனே பயந்து போயிடுறாரு. ஏன்னா லக்ஷ்மியோட கண்ணு இருந்த இடத்துல கருப்பா இருந்தது. அவங்களோட கண்ணுக்கு பதிலா அதுக்குள்ள பேய் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆச்சாரியா லக்ஷ்மியை விட்டு கொஞ்சம் பின்னோக்கி வந்துடுறாரு. உடனே அவர் குமுதோட கையை பிடிச்சு அவங்கள வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. குமுத், நீ இந்த இடத்துல இருக்கிறது பெரிய ஆபத்து. இந்த வீட்டை விட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளியே போறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது. ஆச்சாரியா ஸ்ரீதர் இப்படி சொன்னதும் குமுத் ஸ்ரீதரோட கையை விட்டுட்டு அவங்க சொல்றாங்க, சுவாமி, நீங்க யோசித்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல. இது நிஜமா ரொம்ப கஷ்டம். நானும் என்னோட கணவரும் இதுகிட்ட 7 hours போராடி இருக்கோம். ஆனாலும் இது எங்களை விடல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னோட கணவர் என்ன காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை பலி கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க படுத்து கிடக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. குமுத் லட்சுமியின் பேரை சொன்ன உடனே ஆச்சாரியா ஸ்ரீதர் லட்சுமியை திரும்பி பார்க்கறாரு. இப்பவும் லட்சுமி ரத்தவாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. இவளா கொல்ல போறா? அங்க பாரு, இவளே இப்ப சாக்க போற நிலைமையில தான் இருக்கா. நம்ம சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போகலாம். அப்புறம் போய் நடந்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லலாம். ஆச்சாரியா ஸ்ரீதர் அப்படி சொன்னதும் குமுத் ரொம்ப பயந்து போய் சொல்றாங்க, வேண்டாம், நீங்க போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா மறுபடியும் அவர் எந்திரிச்சு ருத்ர தாண்டவம் ஆடுவா. குமுத், உங்களுக்கு என்னாச்சு? நான் தான் இருக்கல, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க என்ன நம்புங்க. ஆச்சாரியா ஸ்ரீதர் இப்படி சொன்ன உடனே குமுத் அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல உருமல் சத்தம் அதிகமா கேக்குது. அது யாருன்னு குமுத் திரும்பி பார்க்கும்போது அங்க லக்ஷ்மி ரத்தவாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆச்சாரியா ஸ்ரீதர் குமுத் கிட்ட சைகை காமிச்சாரு. யோகேஷோட பிணத்தை பார்க்க சொல்லி சொன்னாரு. அங்க இறந்து போன யோகேஷோட உடல் அப்படியே மெதுவா அசைஞ்சு ஆட ஆரம்பிக்குது. அப்போ யோகேஷ் வேற யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. அப்புறம் அடுத்த நொடியே ஆச்சாரியா ஸ்ரீதரும் குமுதும் நடந்து வந்து அந்த வீட்டோட கதவை அடையிறாங்க. ஆச்சாரியா ஸ்ரீதர் கதவை திறக்கிறதுக்கு கைப்பிடியை பிடிச்ச உடனே திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஆச்சாரியா ஸ்ரீதரோட தோல் மேல கை வைக்கிறாங்க. ஆச்சாரியா, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்க, எங்க அதுக்குள்ள கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல, எங்க சீக்கிரம் கிளம்பிட்ட? இந்த குரலை கேட்ட உடனே ஆச்சாரியா ஸ்ரீதர் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. உடனே அதிர்ந்து போயிடுறாரு. ஆச்சாரியா ஸ்ரீதர் தோல் மேல கை வச்சது வேற யாரும் இல்ல, அது யோகேஷ் தான். யோகேஷோட முகம் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பயங்கரமா மாறி இருக்கு. அவர் முகத்துல பல வெட்டுக்காயங்கள் இருக்கு. அந்த காயத்துக்குள்ள புழுக்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஆச்சாரியா ரொம்ப பயந்து போயிடுறாரு. இது எதுவுமே ஸ்ரீதரால புரிஞ்சுக்க முடியல.
தான் முன்னாடி நின்னுட்டு இருந்த யோகேஷ் ஆச்சாரியா ஸ்ரீதரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குறாரு. தான் கண் முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து குமுத் யோகேஷோட காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. தயவு செய்து அவங்கள விட்டுடு. அவர் என்ன பண்ணாரு? அவரை எதுக்காக நீங்க தண்டிக்கிறீங்க? தயவு செய்து விட்டுடுங்க, விட்டுடுங்க. குமுத் இப்படி சொன்ன உடனே யோகேஷ் ரொம்ப வேகமா குமுத்தோட நெஞ்சிலே ஏற்றி உதைக்கிறாரு. அப்புறம் ஆச்சாரியா ஸ்ரீதரோட கழுத்தை பிடிச்சு இன்னும் இறுக்கிட்டு இருக்காரு. ஆச்சாரியா வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஆச்சாரியா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தான் பாக்கெட்ல இருந்த ருத்ராட்ச மாலையை வெளியே எடுக்கிறாரு. அதை உடனே யோகேஷோட கழுத்துல போட்டுறாரு. உடனே யோகேஷ் பழையபடி பிணமாயிடுறாரு. யோகேஷ் தரையில விழுந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சாரியா ஸ்ரீதர் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது திறக்கல. அதுக்குள்ள மறுபடியும் யாரோ ஒருத்தங்க வலியால அணைச்சிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் ஆச்சாரியா ஸ்ரீதருக்கு கேக்குது. அப்போ ஆச்சாரியா ஸ்ரீதர் அது யாருன்னு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அவருக்கு அங்க விசேஷமா பயங்கரமா எதுவுமே தெரியல. அப்போ இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தாரு. அத பார்த்த உடனே அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆச்சாரியா ஸ்ரீதரோட கண்ணு முன்னாடியே குமுத் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. உண்மையில நடந்தது என்னன்னா, யோகேஷ் குமுத்தை உதைச்ச உடனே குமுத் போய் விழுந்த இடத்துல ஒரு கூர்மையான பொருள் குமுத்தோட நெஞ்சிலேயே குத்திருது. உனக்கு என்ன ஆச்சு குமுத்? வா, இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். ஆச்சாரியா ஸ்ரீதர் வழியில துடிச்சிட்டு இருந்த குமுத் கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப குமுத் சிரிச்ச முகத்தோட ஸ்ரீதர் கிட்ட சொல்றாங்க, சொல்லுவாங்கல்ல ஸ்ரீதர், நம்ம பண்ண தப்ப நம்ம இங்கேயே அனுபவிச்சுட்டு போகணும்னு. அதான் the karma repeats-னு. அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஆமா, அதுதான் நடக்குது. நான் யார ஏமாத்தினோ அவங்க முன்னாடியே என்னோட உயிர் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் அப்படி சொல்றேன். நீயா இருக்க போய் என்ன மன்னிக்கிற. ஆனா உன் இடத்துல வேற யாராவது இருந்தா இத பண்ணிருக்க மாட்டாங்க. நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன் குமுத். வா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம். இல்ல ஸ்ரீதர், கண்டிப்பா இல்ல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு கடைசி நாட்கள் வந்துடுச்சு. நான் இதுக்கு மேல பொழிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு காதலியா நான் உன் கூட இருந்து உன்னை சந்தோஷமா என்னால வச்சுக்க முடியல. என்ன மன்னிச்சிடு. என்னை இப்ப போக விடு ஸ்ரீதர். இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. இந்த பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி நான் இன்னைக்கு சாக போறேன். ஆனா நீ இன்னைக்கு உயிரோட இருக்க. உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. அந்த மந்திரவாதிய நீ சாகடிச்சிட்டு இங்க இருந்து போயிடு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது சூனியக்காரி இல்ல, அது லட்சுமி. அவ இன்னும் சாகல. அவ உயிரோட தான் இருக்கா குமுத். நான் ஒன்னும் உன்ன மாதிரி குலகாரம் இல்ல. நான் லட்சுமியை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆச்சாரியா ஸ்ரீதர் தன்னை குலகாரின்னு சொன்ன உடனே குமுத் சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சிரிச்ச முகத்தோட ஆச்சாரியா ஸ்ரீதர் கிட்ட சொல்றாங்க, சரியா சொன்ன ஸ்ரீதர். நீ உன்னோட காதல நான் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்க. அது நான் பண்ண தப்புனால. இல்ல குமுத், லட்சுமி உயிரோட இருக்கா. நீ கொன்னது அலட்சுமியே தான், லட்சுமியே இல்ல. இங்க பாரு குமுத், நீயே தான் இது என்கிட்ட சொன்ன. இல்ல இல்லன்னு சொல்றல. இது எல்லாமே ஏன் தலையெழுத்து. நீ என்ன விட்டுட்டு போன பிறகு நல்ல ஒரு பணக்காரனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்கலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு தேவையான குழந்தையாவது அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனா அவர் எப்பவுமே எனக்கு குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ட்வின்ஸை நாங்க தத்தெடுத்து வந்தோம். லக்ஷ்மி மற்றும் அலக்ஷ்மி. அவங்க வீட்டுக்கு வரும்போதே என் கணவரோட பிசினஸ் எல்லாம் நாசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துச்சு. நாங்க நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு நிறைய எல்லாருக்குமே காட்டணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி கூட இருந்தா எப்படி அதிர்ஷ்டமோ அது மாதிரி அலக்ஷ்மி கூட இருந்தா எல்லாமே கெட்டதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. அவளை வெளியே அனுப்பிடணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன குழந்தைய வெளியே அனுப்ப முடியல. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் கலந்து பேசி நாங்க 2 பேரும் ஒரு ஐடியா பண்ணோம். நாங்க லண்டனுக்கு ஹனிமூன் போற மாதிரி போயிட்டு இவள ஒரு ரூம்ல விட்டுட்டு போயிடலாம். அவ அங்க பசிக்கு சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு செத்து போயிடுவா அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்தோம். பார்த்தா வீட்டுல அவ செத்து போன நாத்தம் தாங்க முடியல. அப்ப தோணுச்சு எங்களோட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா அது உண்மை கிடையாது. அப்ப
நாங்க ஒரு பேய் பங்களாக்குள்ள போயிருக்கோம். அப்பதான் தெரிஞ்சது நாங்க மறுபடியும் ஒரு பேய் கிட்ட சிக்கிக்கிட்டோம். இத பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கும் போது ஒரு ஆசிரமம் பத்தி ஒருத்தங்க சொன்னாங்க. அங்க வந்து பார்த்தா அங்க நான் உன்னை பாக்குறேன். அங்க சுவாமியா இருக்கிறது நீ. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உங்களை பார்த்த உடனே உன்கிட்ட ஓடி வந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறி அழணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அத பண்ண முடியல. ஏன்னா எனக்கு தகுதியே இல்ல. இப்படி ஆச்சாரியா ஸ்ரீதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் குமுத் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ யாரையோ பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அது யாரு? ஸ்ரீதர் அலக்ஷ்மின்னு நினைச்சிட்டு நாங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டோமே. அவ அலக்ஷ்மி இல்ல, அவ லக்ஷ்மி. பாவம், அவ துடிச்சு பாவம் புள்ள இறந்து போயிருக்கா. ஆனா இதெல்லாம் பண்ணது யாரு தெரியுமா? அலக்ஷ்மி தான். நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சு வேணுனே லக்ஷ்மிய விட்டு வந்திருக்கா. வேணுனே இதெல்லாம் பண்ணது அவதான். முன்னாடி அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? அவ லக்ஷ்மி இல்ல, அவ அலக்ஷ்மி. அவ ஒரு பேயாக மாறி இருக்கா. லக்ஷ்மியோட ஆன்மாவை அவன் வசம் பண்ணி வச்சிருக்கா. என்ன? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவ இந்த மந்திர தந்திரங்களை எங்க கத்துக்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இந்த வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க டார்ச்சர் இருக்கே, அத பத்தி நான் என்ன சொல்லுவேன் உனக்கு? என்னோட கணவரை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கணும்னு சொல்லி சாப்பாட்டுல எதையும் மிக்ஸ் பண்ணிட்டா. ஆனா அவர் அது முழுசா சாப்பிட்டதுனால அவரு சாகல. ஒருவேளை சாப்பிட்டு இருந்தாருன்னா அவரு செத்து போயிருப்பாரு. அன்னைக்கு எப்ப வேணாலும் அவ எந்திரிக்கலாம். தயவு செய்து அவளை சாகடிச்சிடு. குமுத் சொன்ன முழு கதையையும் கேட்டு ஆச்சாரியா ஸ்ரீதர் அதிர்ந்து போறாரு. அவர் இப்ப ரொம்ப பயந்து போயிருந்தாரு. குமுத் முழு கதையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குமுத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறத ஸ்ரீதர் பார்த்தாரு. அது யாருன்னு ஸ்ரீதர் மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது ஆச்சாரியா ஸ்ரீதர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அவருக்கு எதிரில் நின்றுட்டு இருந்த அலக்ஷ்மி தான் கையில இருக்கிற சதைய தானே சாப்பிட்டு இருந்தாங்க. உடனே ஆச்சாரியா ஸ்ரீதர் அந்த ருத்ராட்ச மாலையை தான் பாக்கெட்ல தேட ஆரம்பிச்சாரு. ஆனா யோகேஷை கட்டுப்படுத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ருத்ராட்ச மாலையை அவர் யோகேஷோட கழுத்துல போட்டாரு. ஸ்ரீதருக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருது, இங்க இருந்தா தன்னோட உயிருக்கும் ஆபத்துன்னு. அவர் ரொம்ப பயந்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள அலக்ஷ்மி வந்து ஸ்ரீதரோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குமுத் சொல்றாங்க, விட்டுடு அவரு. என்ன பண்ணாரு அவரு? உன்னோட சகோதரிய சாகடிச்சது நானு. அவர் எதுவும் பண்ணல, அவரை விட்டுடு. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள சாகடிச்சா உனக்கு அவளுக்கு வருதா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? எனக்கு கூட என் சகோதரிய சாகடிச்சப்ப இப்படிதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி சொல்லிட்டு அலக்ஷ்மி ஸ்ரீதரோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதர் வலி தாங்க முடியாம கத்தி கதறிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்ரீதரோட தலை வெடிச்சிருது. ஆச்சாரியா ஸ்ரீதர் இரக்கமில்லாம கொல்லப்பட்டாரு. அங்க குமுதும் இருந்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வராங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க யாருக்கும் புரியல. குமுதும் ஸ்ரீதரும் காலேஜ் டேஸ்ல பண்ண லவ் இப்போ தொடர்ந்துட்டு இருந்ததால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை திசைத்திருக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க சொன்ன கதை குமுத்துக்கும் ஸ்ரீதருக்கும் தகாத உறவு இருந்ததாகவும், இதை பார்த்த குமுத்தோட கணவர் யோகேஷ் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டதாகவும், கடைசியில யோகேஷும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் போலீஸ் இந்த கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா லக்ஷ்மி இப்போ தனியாயிட்டாங்க. போலீஸ்காரங்க சொன்னது பொய்யான கதைன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அலக்ஷ்மி தனியா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, தன்னோட தங்கச்சி லக்ஷ்மி கிட்ட தான். லக்ஷ்மியோட ஆத்மா கிட்ட அவங்க தினமும் பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.